அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருளும் போடுவோம், அதே நேரத்தில் கம்மியான பொருளும் போடுவோம். அதாவது எல்லாருமே வாங்கி பயனடைகிற மாதிரி தான் நம்ம பொருட்கள் எல்லாமே போடுவோம். ஸோ எல்லா தரப்பு பொருளும் நம்ம போட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர்லேயே பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் செஞ்சுருக்காங்க. இது ஒரு ஷோ பீஸ் தான், நம்ம கொலு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஷோ பீஸாக பயன்படுத்துறதுக்கு உள்ளது. இது ஸ்நாக்ஸ் பவுலு. செட்டிநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் பவுலாக அது யூஸ் பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த பழைய எழுத்து கூட இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம நெய் ஜாடியாகவும் நம்ம வச்சுக்க முடியும். இது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுரைக்காய் டைப்பில் இருக்கும். அது சின்ன ஒரு பித்தளை கிண்ணம். அடுத்தது ஒரு குமிழ் வாளி. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஈயம் பூச்சிருக்கு. ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த குமிழ் வாளி ரொம்ப பழைய எழுத்துக்கள் பொறிச்சிருக்கும். ஸோ எதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜாமான்கள். நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளேயும் ஈயம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஈயம் தெரியுது பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஈயம் இருக்குது. சரிங்களா? இதில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில். அடுத்தது பாருங்களேன், வெங்கலத்துலேயே இந்த காது வச்சு அந்த காது கிண்ணம் தான் இது. இப்போ புரட்டாசி மாதம் வந்துருச்சு. ஸோ தளிகை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் ஊற்றுறதுக்குள்ளேயே அந்த ரச வாளி தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி குமிழ் வச்சு சின்னதாக க்யூட்டாக. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டின் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டோரேஜுக்கு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்கும். மினியேச்சரும் ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ஆனால் இதை யூஸ் பண்ணுற சைஸில் தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 300 to 400 கிராம்ஸ் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து சமைக்கிற மாதிரி உள்ள ஒரு காப்பர் சட்டி ஈயத்தோடு இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா பழைய எழுத்துக்கள்லாம் போட்டிருக்கும், தமிழ் எழுத்துக்கள். ஒரு கெப்பாசிட்டி ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். அடுத்தது பாருங்களேன், ஸ்டோரேஜ் உள்ள வாளி. அந்த காலத்தில் பால் வாங்கிறதுக்காக இந்த வாளி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் இப்போ எண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே பாருங்கள், வெள்ளியும் நல்லா ப்யூராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இது ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர்லேயே அண்டா பாருங்கள். பழைய அண்டா பித்தளையில் ஊதி அழகாக ரிவிட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி ஊதியிருக்காங்க பாருங்கள். இது இப்படி இந்த மாதிரி பித்தளை நடுப்புற வந்துச்சுனாலே அது ரொம்ப பழசுன்னு அர்த்தம். மிஷின் வரதுக்கு முடி உள்ளது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தண்ணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அண்டா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சமைக்கவும் யூஸ் பண்ணலாம், வெந்நீர் போட யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணி வச்சு குடிக்கவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர்லேயே பாருங்களேன், மூங்கி கூடை மாதிரியே ஒரு கூடை அழகாக பித்தளையிலே பண்ணியிருக்காங்க, சூப்பராக. குட்டி வாளிங்க அழகாக பிக்கிள், அதாவது நம்ம சர்வ் பண்ணும்போது இதில் பிக்கிள் வச்சு சர்வ் பண்ண முடியும் நம்மளால். இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக. அதோட கொஞ்சம் இருக்குது, ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். 1லேருந்து ஒரு 1.25 லிட்டர் பிடிக்கும். இது மோர் பரிமாறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஈயம் பூசி ரசம் பரிமாறுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வாளி. ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க பழைய ஈயச்சட்டி இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. ஸோ இது ரொம்ப பழைய ஈயச்சட்டி, ஒரு 70 years 50 years பேக் இருக்கும். ஸோ ரசம் வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். அது நிறைய பேர் கேட்டிங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வாங்க. அடுத்து இந்த பித்தளை சட்டி ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி நார்மலாக நம்ம ஸ்டோரேஜ் கம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம்.
இது பாருங்கள், ஆப்பிள் தூக்கு மாடல். இது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே வந்து டின் சுமாராக இருக்குது, நம்ம டின் பூசிக்கணும். ஸோ இப்போ தீபாவளி நெருங்க போது, ஸோ ஸ்வீட்லாம் எதாவது செஞ்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த 2 செம்படம் பார்த்திங்கன்னா ஒரு செம்படமும் 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. தூக்கும் போதே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பொருள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஹெவி பீஸுங்க. சரி, சீலோடு இருக்கும். ஈவன் இதுவும் அப்படி தான், நல்ல ஹெவி பீஸ். இதில் உள்ளே பார்த்திங்கன்னா டின் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ டின் வந்து பக்காவாக இருக்குது இதில். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிரசம், முறுக்கு அதெல்லாம் எடுக்கக்கூடிய அந்த கம்பி தாங்க இது. பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ஃபுல்லாக பிராண்ட்ஸில் செஞ்சுருக்காங்க. எதையும் பேர்லாம் இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த கெண்டி தான். அதிலே பாருங்கள், ரொம்ப பழைய மாடல். இந்த மாதிரி கயிறில் கட்டின மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி லைட்டாக சாய்ச்சிங்கனாலே தண்ணி நல்ல ஃபோர்ஸாக வரும். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பிராண்ட்ஸ் மேடு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சோப்பு டப்பா வைக்கிறதுக்கு, அதாவது சோப்பு வைக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் செவுத்தில் மாட்டி வச்சுக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. பிராண்ட்ஸு அப்படியே செவுத்தில் எப்படி மாட்டி வச்சுக்கலாம் நீங்கள். பிரிமனையிலே ரொம்ப பெரிய சைஸு. ஸோ ஒரு பெரிய பானை, இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி இதில் வைக்க முடியும். நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு 2.5 லிட்டரு தண்ணி பிடிக்கும், பித்தளை சட்டி. ஸோ சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரிமனை வந்து நம்ம கீழே வந்து தர வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு வெங்கல பாத்திரமே இருந்தாலும் அதை டக்குன்னு நீங்கள் கீழே வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாமல் தண்ணி இருந்ததுன்னா அது அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பூஜைக்குரிய ஒரு சொம்பு தான். அது ரொம்ப பழைய சொம்பு. பாருங்கள், பழைய பேர்லாம் போட்டிருக்கும். அடுத்தது வெத்தலை தட்டு. இது வந்து சாமி வைக்கிற பீடமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெத்தலை தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பிராண்ட்ஸ் மேடு. இது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம அழகாக அதை அப்படி வச்சு இதில் ஃபுல்லாக வெத்தலை அந்த மாதிரி வச்சு சூப்பராக ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸாக நம்மளால் வைக்க முடியும். முறி தட்டு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா சின்ன தட்டு. இப்போலாம் முறி வந்து ரொம்பவே ஸ்டாப் ஆகிடுச்சு, கிடைக்கிறது கிடையாது. ஏதோ 1-2 நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி டிஃபன் பிளேட்டு. அது வந்து ஒரு 7 to 8 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதிலே 3 சைஸ் இருக்குது. இது 2 பாலிஷ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டிஃபன் பிளேட் குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எடுத்து பாருங்களேன், சர்வம்லேயே வந்து சின்ன இது மேலே வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது கடைசல் போட்டு கடைஞ்சிருக்காங்க அந்த சர்வத்தை. தண்ணி வச்சுக்கிறதுக்கு வீட்டில் நம்ம வச்சுக்கலாம். காப்பர் சட்டி வந்து ஒரு 3-4 லிட்டர் பிடிக்கும். நல்ல கனமாக இருக்குது. ரொம்ப பழைய காப்பர் இது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, பொட்டு பொட்டாக அடிச்சிருக்கு காப்பர்லேயே. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, கீழே அகலமாகவும் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக குறுகலாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப பழைய மாடல். உள்ள பாருங்களேன், அந்த ஈயத்திலே தெரியும் அந்த பொட்டு அடிச்சிருக்குது. டோர் ஹேண்டில். இது பழைய கதவுலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சின்ன வாளி. இந்த மாதிரி ஒரு செம்படம். இது வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். கோதாவரி கோவில். இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும் பிராண்ட்ஸில். அது உப்பு மரக்காது. உப்பு மரக்காயில் பார்த்தீங்கன்னா கிளி வச்சுருக்கும் கைப்பிடியில். இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணுறது. நம்ம வேணால் ஈயம் பூசிக்கலாம்.
இப்போ கிச்சனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது பித்தளையில். இந்த மாதிரி ஒரு சட்டி பாருங்கள், ஈயனில் நம்ம ஈயம் பூசிக்கலாம். ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா ஹெவி பீஸ் பேஷன். மாவு பசைகிறதுக்கு, சப்பாத்தி போடுறதுக்கு, ஏதாவது மாவு பசைகிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாமிகிட்ட தண்ணி வைக்கிற பாத்திரம் சேம் அதிலே பெருசு. அடுத்தது குமிழ் செம்படங்க இருக்குது, வரிசையாக எல்லா சைஸ்லேயும் குமிழ் செம்படம். இதே மாதிரி பாருங்கள், கீ லேம்பு பாருங்கள். இது மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய அன்னை பச்சு இருக்கும். ஸோ இது வந்து கீயை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பாலிஷ் போட்டிங்கன்னா வழக்கு சூப்பராகிடும் உங்களுக்கு. இந்த கீயை நம்ம வந்து திருகிற மூலியமாக இந்த வழக்க மேலேயும் கீழையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேலே ஹைட் வேணால் ஹைட் வச்சுக்கலாம், குறைச்சி வேணால் குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் டைப்பு தான் அது. அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து முன்னோர்கள் யூஸ் பண்ண கும்பா பாருங்கள், அதை நான் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிறதுலே பெரிய சைஸு 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். அடுத்த சைஸு அது ரெண்டும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சர்லாக் ஊட்டுற அந்த சின்ன சின்ன கிண்ணங்கள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பழைய பிராண்ட்ஸ் மண்ணெண்ணெய் விளக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் பிராண்ட்ஸ் விளக்கு. பிராண்ட்ஸ்லேயே பனியார சட்டி. இது வந்து சந்தனம் வச்சுக்கிறதுக்காக பிராண்ட்ஸில் உள்ளது. அப்புறம் ஒரு ட்ரே பாருங்களேன், ஒரு அழகான பித்தளை ட்ரே. நெய் ஜாடி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈயம் பூசி வச்சுருக்கேன் சேஃப்டிக்காக. ஸோ அதில் நெய் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த பச்சை பிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பொருட்கள் போட்டிருக்கோம். அந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு எந்த பொருள் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. அதோடய விலை, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.